லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் எழுத்தாளர் நாக இளங்கோவன் அவர்கள். தமிழ் மொழி சார்ந்த ஆய்வு பணிகளில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கவர். அவர்கிட்ட நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சம்பந்தமாக உரையாட போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, மகிழ்ச்சி. உங்களுடைய எழுத்துக்களை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். தமிழ் மொழி சார்ந்து ஆய்வுத்தளத்தில் ஈடுபடக்கூடியவங்க திராவிட புள்ளியை கடந்து வெளியே வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு மாற்றாக தமிழ் மொழியை அதனுடைய தொன்மையை நிறுவுறதுக்கான பணிகளை வெளிப்படையாக எழுதக்கூடிய நபராக இருக்கிறீங்க. எனக்கு நாக இளங்கோவன் யார் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம போயிட்டோம்னா நம்ம உரையாடலுக்கு போயிடலாம். ரொம்ப எளிமைங்க. நான் ஒரு எந்திர பொறியாளர். ஆனால் கணிப்பொறியாளராக தள்ளிவிடப்பட்டு பல காலம் கணிப்பொறியாளராக பணியில் இருந்துட்டு இப்போ ஓய்வில் இருக்கேன். கொரோனா காலத்துக்கு அப்புறம் முழு ஓய்வில் இருக்கேன். எந்த ஊர், எந்த பகுதி? திருச்சி. சொந்த ஊர் திருச்சி. இப்போ சென்னையில் 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போச்சு. நீங்கள் படித்ததெல்லாம் திருச்சியா? இங்கே சென்னையில் படித்தது அங்கே இங்கே சிஇஜியில் படித்தேன், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. அங்கே படித்தேன். அப்புறம் இப்படியே அங்கே பணிகளில் இருந்து ஓடி வந்தாச்சு. பெரிய காலம் ஓடி போச்சு. எங்கே வேலை பார்த்தீங்க? முதல்ல ஆரம்பம் முருகபாபா குரூப் இருக்கு இல்லைங்களா, டிஐ சைக்கிள்ஸ், அங்கே எந்திர பொறியாளராக இருந்து அவங்க அப்புறம் கணித்துறையிலே அது பூம் ஆகிற அப்போதான் ஆரம்பித்த காலம். 80களுடைய மத்தி, 80களுடைய நடுப்பகுதி, 87ன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேயே ரொம்ப நாள் அந்த அவங்களுடைய ஐடி துறையிலே இருந்துட்டு அப்புறம் வெளியில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனேன். போயிட்டு 2-3 நாடுகள் வேலை செஞ்சுருக்க அனுபவம். நீங்கள் மெக்கானிக்கல்லேருந்து கணினிக்கு போனப்போ அது விரும்பி போனீங்களா, இல்லை நம்மளை இதுக்குள்ளே தள்ளுறாங்களே அப்படி? இல்லை, என்னை கூப்பிட்டு போனது அப்போது டிஐ நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு பெரிய எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி பிபிசி, ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல், அது டெவலப் பண்ணியிருந்ததில் விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சில பணிகள் இருக்குது. அதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் கணித்துறையில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு தேவைக்காக தான் என்னை கூட்டி போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இளைஞர்கள் தான். என்ஐடியில் படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு கோபாலில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, என்னடா இது, நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இவங்க என்னென்னமோ பண்ணுறாங்களே, எடு புத்தகத்தைன்னு எடுத்து படித்தது தான். அப்புறம் அவங்க என்னை விடவே இல்லை. 7-8 ஆண்டுகள் அங்கேயே இருந்து அப்புறம் மறுபடியும் நானும் அப்புறம் வேறு நிறுவனங்களுக்கு வெளியிலலாம் போயிட்டு சிங்கப்பூர், எந்தெந்த நாடுகளில் பணிபுரிஞ்சிருக்கீங்க? சிங்கப்பூரில் ஒரு 2.5 வருஷம் இருந்திருக்கேன். அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். பணி சார்ந்து ஒரு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இங்கேருந்து போயிட்டு பணிகள் அங்கே போய் நடத்துகிறதோ அல்லது அங்கேருந்து பணிகள் எடுத்துகிட்டு வர்றதோ அப்படியான ஒரு சூழல் இருந்திருக்கேன். சவுதியில் ரியாதில் 5-6 ஆண்டுகள் இருந்திருக்கேன். அங்கேயே இருந்திருக்கேன். ஒரு பெரிய பொறுப்பில் இருந்திருக்கேன். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்டாக ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இருந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கால் கன்சல்டிங். அப்புறம் அப்படி கணினித்துறைக்குள்ளே தமிழ் மொழி சார்ந்த அந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்களா? இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் கணித்துறையில் இருக்கப்போ எனக்கு இது பொழுது முகநூல் அப்போ இல்லை. இந்த குழுக்கள், இந்த தமிழ் கனிமை சார்ந்த சில ஒரு அமைப்புலாம் இருக்குது, சில பேச்சுகள், அதெல்லாம் ஏன்னா நீங்கள் படிப்படியாக பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அங்கே உள்ளே இருந்து இதை நான் நினச்சிட்டு இருப்பேன், நம்ம இங்கே ஏதோ பெருசாக பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு, ஏதோ தமிழ் சார்ந்தவங்க எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம், நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது, குழுவில் எல்லாம் போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஏதோ உரையாடிட்டு இலக்கியங்கள் பேசிட்டு வந்துடலாம், அப்படி தான் இருந்துகிட்டு இருப்பேன் பல நாள். நான் 2008-09க்கு அப்புறம் தான் அதில் சீரியஸ்னஸே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு கேட்டால் அப்போ அந்த ரத்த வாடை அப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எழுத்துச்சு எதிர்த்தான ஆரம்பித்தான். அதுக்கு இவேரா பெரியாரையும் மார்க்ஸையும் முன்காட்டி ஒரு நிறைய பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. என்னதாயா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த கட்டுரையெல்லாம் படித்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடியும் படித்து பார்த்துருக்குறேன். இல்லை, நீங்கள் ஏதோ கணினி சார்ந்து அரசு துறையிலோட பங்களிப்பில் இருந்தீங்களா? அப்போ இல்லை, அதற்கு பின்னாடி தான். இதுலேருந்து ஆரம்பம். 2009 இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன 2020ன்னு சொல்லலாம், ஒரு 12 ஆண்டுகள் கொஞ்சம் தொடர்புகளில் இருந்தோம். அப்போ அது வர்றப்போ இதில் எங்கேயோ உதைக்குது. ஏன்னா நான் ஒரு கணி சார்ந்த ஆள். கணினி வேரில் எழுத்து சீர்திருத்தம் பண்ணுறேன்னா நான் என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? போய் பார்த்தேன், அவங்க வச்சிருந்த ஏரணங்கள் காரணங்கள்லாம் பொருத்தமாக இல்லை. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு கட்டுரை போட்டேன். முதல்ல ஏற்க மாட்டேன்னாங்க, அப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க. எதெல்லாம் இல்லைன்னு நீங்கள்
அது நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச், அதாவது புள்ளி ஒரு அடிப்படையில் போய் சொன்னேன். அதில் எல்லாமே இப்போது சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன், 2-3 காரணங்களை சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த இகர இகார உகர உகாரத்தை பண்ணினீங்கன்னா 72 எழுத்துக்கள் ஆகுது. இதனுடைய தாக்கம் மொழியில் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா 79 விழுக்காடு எழுத்துக்கள் அடையாளம் மாறி போயிடும். அவங்க அப்போ தான் திரும்பி பார்த்தாங்க. நீங்கள் இப்போ தமிழினம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய தலைமுறை வந்து தங்கிலீஷில் அடிக்கிற தலைமுறையாக மாறி வச்சு நிறைய தமிழ் வார்த்தைகள் பேச மட்டும் தான் தெரியுது, கேட்பாங்க பேசுவாங்க, அவ்வளோதானே தவிர்த்துட்டு எழுத்து முறை எல்லாமே வந்து ஆங்கிலத்திலேயே தமிழ் அம்மா வாங்க, ஏஎம்எம்ஏ வாங்க, விஏ எம்ஜிஏ அப்படி அடிக்கிற நிலை வந்திருக்கு. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறுமா? இது இல்லை, இது பெரிய ஆபத்தாக மாறிடுச்சு, ஏற்கனவே மாறிடுச்சு. நீங்கள் இந்த பிள்ளைகள் இன்றைக்கி வளர்கிற பிள்ளைகள் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்த பிள்ளைங்கள் இவங்க எந்த சூழலில் வளர்கிறாங்கன்னு பாருங்கள். தொலைக்காட்சி காலில் திறந்து பாருங்கள், 2 மணி நேரம் சோதிடர்கள் தான் ஆக்கிரமிச்சு. மாலையில் அந்த முக்கியமான நேரம் இருக்குது பாருங்கள், பிள்ளைகள் ஏதாச்சும் காதில் விழுகிறதா நல்லதாக காதல் வருது. அரசியல்வாதிகள் ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு எல்லா தொலைக்காட்சி ஓடையிலையும் ஏதாச்சும் ஒன்றும் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இந்த 2 நேரமும் இப்படி போயிடுச்சு. இதை தாண்டிய நேரங்களில் தொலைக்காட்சிக்குள்ளே பிள்ளைகளுக்கு தேவையானதை போய் பார்த்தா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் குழந்தைங்க போய் பார்க்கணுன்னு சொன்னால் தொலைக்காட்சி போட்டு பார்த்தாக்க ஆங்கிலத்தில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அல்லது பாபா பிளாக் ஷீப் அல்ல வீல்ஸ் அந்த பஸ் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், இதெல்லாம் பிள்ளைங்க விரும்பி பார்க்குற பாடல்கள், ரைம்ஸ். இது ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்போ பாபா பிளாக் ஷீப்னால் அதில் 100 ராகத்தில் 100 பேர் போட்டிருக்கிறான். லட்சக்கணக்கான பாடல்கள் கொட்டி கிடக்குது. புள்ள திறந்தா அதைத்தான் போய் பார்க்க வேண்டிய நம்ம அது பண்ணியிருக்காங்க அழகாக. இப்போ தோசை அம்மா தோசை, அம்மா எங்கே வா வா, இந்த மாதிரி பாடல்களும் இருக்குது. கொஞ்சம் சூச்சு டிவி, சூச்சு கண்ணம்மா இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நுகர்வு வந்து அங்கே தான் போகுது. நுகர்வு இல்லை, ஈர்ப்பு இருக்குங்க. என் பேர பிள்ளைங்க இதை பார்த்தா இதில் தோஸ் அப்படின்றவான், சின்ன பையன் குட்டி பையன், ஈர்ப்பு இருக்குது. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக. அந்த சூழல் வீட்டில் தொலைக்காட்சி எந்நேரம் பார்த்தாலும் குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலே கத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று. இன்னொரு சூழலை நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நம்ம என்ன தமிழ் வளர்த்தோன்னு நம்ம நினச்சிக்க முடியும். கடைக்கு போகிறீங்க, ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்குறீங்க, அது ஒரு பொத்தானை தட்டினாக்கா அது ஒரு பாட்டு பாடும் இல்லையா? அது ஆங்கிலத்தை தான் பாடும். ஒரு பொம்மையை கூட தமிழில் பாடாது. அப்போ அது என்ன பண்ணும்? அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போகிறதுக்கான வழிமுறை நம்ம எதுவுமே செய்யல. இப்போ இதே போல் எங்கேயுமே வந்து தமிழே இல்லாத ஒரு சூழலுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே டூத் ப்ரஷ் தான் பேஸ்ட். அதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் இருக்கு பாருங்க, இந்த வொக்காபுலரி எல்லாமே 90-லேருந்து 95 விழுக்காடு வரைக்கும் ஆங்கிலமாக. இப்போ இந்த சூழலில் வர்ற பிள்ளைங்க என்ன பண்ணும்? நம்ம என்ன விதமான கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளில் நம்ம என்ன விதமான தமிழ் சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். அது சரிதானே. அவர் வந்து சொல்லிட்டு போனார்ல, வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லிட்டு போனார். அதுதான் வந்து அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். செயல்பாடு வந்துருச்சு. யாரோட சிக்கல் என்ன இருக்குன்னா, இது இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ இந்த பொம்மையெல்லாம் சீனாலேருந்து தானே வருது, நம்ம ஊர்ல தயாரிப்பு இல்லையே அப்படின்னு. ஆனா சீனை நம்ம கேட்டோம்னா ஏன் ஊருக்குள்ள இந்த மாதிரி பாட்டு இருக்காங்க வேணும். இந்த மாதிரி இப்ப இந்த குதிரையை ஒரு குதிரை மாதிரி இருக்குங்க, குழந்தை ஏறி உட்காந்து ஆடுறப்ப ஒரு மியூசிக்கல் ஹார்ஸ், அது ஒரு பட்டனை தட்டி வச்சுக்கோங்களேன், அதுல அம்மா இங்கே வா வா பாட்டு போடலாம்ல, தோசை அம்மா தோசை, இந்த மாதிரி பாடல்களை கொடுத்து வாங்கலாம். இங்க இறக்குமதி பண்றோம். சந்தை தானே முடிவு பண்ணுது. அவனுக்கு தேவை இந்த சந்தை இருக்கு அப்படின்னா அவன் பண்ணி கொடுக்க போறான். சந்தை தான் அவனை பொறுத்த வரைக்கும். நமக்கு இந்த சிந்தனையே இல்லை. ஆமா, நமக்கு இப்படி இதை நீங்க இப்ப சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். இந்த குழந்தைங்களின் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் தமிழை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கு அதை கேட்க கேட்க அந்த இதுக்குள்ளே ஈர்க்கப்படும். ஒரு மொழியியலாளர்கள், ஆழ்ந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கருவில் இருக்கிறப்பவே நாலேஜ் அக்விசிஷன், லாங்குவேஜ் அக்விசிஷன் சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கருவில் இருக்கிறப்பவே. அப்போ கருவில் இருந்து நீ பள்ளிக்கூடம் அனுப்புகிற வரைக்கும் எத்தனை நாள் ஆகுது? அந்த காலம் வரைக்கும் அந்த பிள்ளை எங்கே இருக்குது? மடியில் தோளில் தான் இருக்கு. நீ உன் தோல்லையும் மடியில் இருக்கிற சூழல் எல்லாமே வந்து ஆங்கிலமாக இருந்தாங்க, அந்த பிள்ளை என்ன வரணும்? அந்த குழந்தைய எப்படி குறை சொல்ல முடியும்? இன்னொன்று, இன்னைக்கு வந்து செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாக இருக்குது நவீன இதில். அதில் இருக்கிற தட்டச்சு பொறி வந்து ஆங்கிலத்தில் தானே இருக்குது. எல்லாருக்குமே தெரியறது இல்லைல்ல. இதை வந்து இப்போ அவங்க அடிக்கிற மாதிரி அம்மா இங்கே வா அப்படிங்கிறத ஏஎம்எம்ஏன்னு அடித்தா தமிழும் வரதான் செய்யும். ஆனால் அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது. இன்னொன்று, பிற மொழியினர் எல்லாருமே கலந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேற என்ன செய்யறான்னு சொல்றேங்க.
இப்போ அவன் எல்லாம் பேசுவான், கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிற அளவுக்கு வந்துட்டான், பெரிய பேரன். ம். அவன் அப்போ அவன் வந்து தமிழ் கீபோர்டு, தமிழ் என்னோட இதில் கீபோர்டில் இருக்கும். என் ஃபோனை தான் பிடுங்குவான். அவங்க அம்மா அப்பா கிட்ட பிடுங்குறத விட என் ஃபோனை தான் வந்து எளிதாக வந்து அவன் பிடுங்கிட்டு போயிடுவான். அதை வந்து நீட்டாக அவன் அதில் வந்து மைக் இருக்கு பாருங்க, அதில் வந்து பேசிடுவார் அவர். ம். எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு ஆப்டிமஸ் படம் வேணும், எனக்கு ஷார்க் வேணும், வேல் வேணும், வந்துடுது. இன்னைக்கு நுட்பம் வந்து இவ்வளவு தூரம் எளிமைப்படுத்தி கொடுத்துருது. ஒரு பக்கம் தட்டச்சு கூட பண்ண வேணாம், நீங்க பண்ண வேண்டாம், சொன்னா போதும். தமிழ்ல சொன்னா அது எடுக்க மாட்டேங்குது, அவ்வளவு தெளிவா எடுக்க மாட்டேங்குது. ஆங்கிலத்தான் அவ்வளவா 90 வருது, தமிழ்ல கூட வாட்ஸ்அப்ல கூட வருது. ஆங்கிலத்தை தான் வந்து அது அதிகப்படியாக அது உணருது. அந்த இதை அவன் பார்க்குறப்ப அவன் சொல்லி அதை கேட்டு அவன் அழகாக போயிட்டே இருப்பான். பயந்துக்கிட்டாச்சும் அவங்க அம்மா அப்பாவுக்கு பயந்துக்கிட்டாச்சும் வந்து பார்த்துக்குவான். ஆனால் அவனுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருது. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்போ நாம் நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம சூழலை முதல்ல உருவாக்கவே இல்லை. சரி, சூழலை எப்படி உருவாக்க போகிறோங்கிற ஒரு சிந்தனை உருவாச்சுனாவே அடுத்தடுத்ததுக்கெல்லாம் விடை கிடைக்கும். இப்போ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்கள் இது போட்டாங்களா, யூடியூப் வடிவத்தில் வருது இல்லை, அதில் தமிழை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஆங்கிலத்தை அந்த தங்கிலீஷ் முறையை அதான் போடுறாங்க. தாய் கிழவி அப்படின்னா THA தாய் கிழவி அப்படின்னு தான் அடித்து போடுறாங்க. அதை ஏன் நீங்கள் வந்து தமிழில் தாய் கிழவின்னு எழுதி அதுக்கு கீழே வேணால் நீ கூட வச்சிக்கா, பிறமொழியினருக்கு புரியறதுக்கு வசதியாக கூட வச்சிக்கா. ஐயா, பிறமொழியினருக்கு புரியாதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் சவுகார்பேட்டை போய் பாருங்களேன். சவுகார்பேட்டைக்குள்ளே போனீங்கன்னாக்க உங்களுக்கே ஒரு தெரியும், ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோமான் இருக்கும். நம்ம ஆளுங்க பெயர் பலகை இருக்கு பாருங்க, அதில் வந்து ஆங்கிலத்தில் தான் எழுதியிருப்பாங்க. பெருவாரியம் தமிழ் பேரை பார்க்க முடியாது, ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அவங்க தமிழில் எழுதி அந்த அரசு என்ன சொல்லியிருக்கோ அதை முறையாக செஞ்சிருவாங்க சவுகார்பேட்டையில். அதனால் பிறமொழியாளர் பிரச்சனையே கிடையாது. நம் மொழியாளர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது நம்ம மொழியாளர்கிட்ட இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தும் திறன் குறைவாக இருக்குங்க, விழிப்புணர்வு இல்லை. திரைப்படத்தில் நீங்கள் திரைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பிள்ளைங்க மேலே. அதில் படம் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தாங்க இருக்குது. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லுவீங்க? அதில் தமிழில் பேர் வைக்கணும்னா வரி விலக்கு கொடுப்போம்னு சொன்னால் தான் வைப்பாங்க. அது ஒரு கெட்ட வழக்கம். அந்த மாதிரி கொண்டு போய் கெடுத்து விட்டோமோங்கிறது எனக்கு ஏன் உனக்கே வந்து தோணாதா? இயல்பா தோண வேணாமா? நமக்கு தோணணும் இல்லையா? நான் பேர் வைக்கிறப்போ நான் என்னென்னமோ நான் பேரை சொன்னாக்கா அது உங்களுக்கு தெரியாது இல்லை மக்களுக்கு தெரியாது இல்லை. ஆங்கிலத்தில் தான் பெயர் வைப்பேன். அப்புறம் உள்ளே போய் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த நோய் நெடுங்காலமாகவும் இருக்குது. இப்போ அண்மைக்கால நோய் மட்டும் இல்லை. நீங்கள் பழைய படங்கள் இப்போ கருப்பு வெள்ளை படங்களில் போனால் கூட முதல்ல எடுத்தவொடனே டைரக்ஷன் போடுவோம், கீழே தான் இயக்குனர்னு எழுதுவோம். அதுலலாம் பாதிக்கப்பட்ட ஆளுகள் தான் நாங்கள்லாம். அப்படி நீங்கள் முன்னாடி தலைமுறை, நாங்களாம் வந்து இந்த பின்னாடி இதுக்குள்ள உள்வாங்கின தலைமுறை. எங்கிட்ட இப்போ நானே இப்போ உரையாடும் போதே எவ்வளோ ஆங்கில கலப்பு வார்த்தைகள் வந்திருக்கு. அது தன்னியல்பா வந்துருது. அதை சரி பண்ணி யோசனையோட நம்ம வந்து இல்லை நம்ம இது பேசக்கூடாது அப்படிங்கிற தெளிவோட மாற்றிக்கிட்டு தான் வரோம் கொஞ்சம் கொஞ்சமா. அது சரி பண்ண வேண்டியதான். இப்போ எங்ககிட்ட பிள்ளை இருக்கு. இப்போ நான் என்னுடைய ஊடகத்தின் பேர் கூட லைன்ஸ் மீடியான்னு வச்சிருக்கேன். அப்போது வந்து வேற இந்த சிந்தனை இல்லை. என்னுடைய தொழில் வந்து லைன்ஸு கோடு அப்படிங்கிறனால நான் ஒரு லைன்ஸ் மீடியான்னு வச்சுட்டேன். இந்த கோடு தான் எனக்கு தொழிலாக இருந்தது, கார்ட்டூன் வரைகிறது அப்படிங்கிறனால வச்சுட்டேன். ஆனாலும் கூட அது வந்து தவறு தான். இப்போ யோசிச்சு பார்த்தா அது ஏன்னா அது ஒரு நிறுவனமாக பதிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரு குமுகமாக பார்க்குறப்போ இன்றைய நிலைமையை மட்டும் பார்க்காம இந்த தப்பை நம்ம இதுக்கு எவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற வரைக்கும் பார்த்து இதை வந்து ஒரு குமுலேட்டிவ் சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்தால் தான் ஐயா முடியும். இல்லை அரசு எவ்வளியோ மக்கள் இதெல்லாம் நம்ம அரசு இதை முன்னெடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த விழிப்புணர்வுகள் வர அது ஒன்று. அது தலைமையில் இருக்கிறவங்க பற்றி கவலையே படலை. எந்த அரசு இப்போ நம்ம சென்னைன்னு சொல்கிறாங்க, நம்ம தமிழ் சென்னையை வந்து ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. எதுக்கு? நம்ம ஸ்கூல் மன்னிக்கணும், நம்ம ஸ்கூல் இல்லை நம்ம சென்னையே இதற்கு மெரினா பீச்சில் அப்படி தான் வச்சிருக்காங்களா? நம்ம சென்னைன்னு தான் வச்சிருக்காங்க. இது வந்து அதை நம்ம சென்னைன்னு தமிழ் எழுதுனா செத்து போகுமா? நம்ம புரியாதா? நமக்கு பிள்ளைகளுக்கு புரியாதா? மக்களுக்கு புரியாதா? அப்போ எங்கோ ஒரு மிகப்பெரிய பிழை நேர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை வந்து எளிமை, இந்த எளிமைவாதம்னு ஒன்று இருக்கு. அதற்கும் இந்த திராவிட கருத்தியலாளர்களுடைய ஆட்சிக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. மன்னன் எவ்வழி மன்னூர் எவ்வழி எதையுமே வந்து ஒரு ஒரு தூய்மையா இருக்குன்னா நீ தூய்மையா இருந்தா தூய்மைவாதங்கிற வேண்டியது. தூய தமிழ்ல எழுதுன்னு சொன்னாக்க அது தூய்மைவாதம்னு சொல்ல வேண்டியது. என்ன கடினமாக இருக்குது, இன்னும் ஒழுங்காக வந்து நல்ல எழுதேன் கவிதைகளில் நல்ல கவிதையாக மரபு கவிதை எழுது ஒரு சீர்லேருந்து அப்போ எத்தனையோ 96 சீர் வரைக்கும் வச்சு எழுதக்கூடிய
மரபுகள் நம்மக்கிட்ட இருக்குது. ம். ஏதாச்சும் ஒரு கட்டுப்பாட்டில் எழுதுனாக்க மரபு கவிதையாக எழுத முடியாது. ம். நான் புது கவிதை வசன கவிதை தான் எழுதுவேன். நான் மட்டும் கவிஞராக முடியாதா? கவிஞராகக்கூடாதா? ம். நீ கவிஞர் இப்படி எழுதினா தான் கவிஞரா? ம். இப்படி எழுதினா கவிஞர் இல்லையா? ம். கவிதை அப்படியே ம். ஒவ்வொன்றுலையும் எளிமைவாதம்ங்கிற ஒரு வாதத்தை எல்லாத்தையுமே உடைக்கிறது. வச்சு எல்லாத்தையுமே உடைச்சி கொண்டுட்டாங்க. ம். இன்னைக்கு கவிதைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சு பாருங்க. ம். நான் நல்ல வேளை இந்த கவிதை படிக்கிறதை விட்டுட்டேன். செறிவான மூல நூல்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது மூலத்தில். அதை படிக்கிறதோடு நிறுத்திக்கிறேன். தற்கால கவிதைகள் எதையுமே நான் படிக்கக்கூடிய இல்லை, இப்போ திராவிடம் நீங்கள் வந்து தீவிர இந்த தமிழ் சார்ந்த பணிகளில் இருக்கீங்க. இந்த திராவிட அரசியல், இந்த திராவிட கருத்துருவாக்கம், இந்த இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடையுது, இந்த ரெண்டு இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிடத்தின் வீழ்ச்சி ஆரம்பமாக்கிட்டா இல்லை தமிழ் தேசியத்தின் எழுச்சி இன்னும் தாமதமாகுதா? எழுச்சி சரியான முறையில் தாங்க போயிட்டுருக்கு. ம். அதாவது ஒரு நல்ல முடுக்கம் ஏற்பட்டிருக்கு. முடுக்கம் சொன்னால் இது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, முள்ளிவாய்க்காலுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யாரோ சுபவி வந்து பேசுவார், இல்லைன்னா ஐயா நெடுமாறன் வந்து பேசுவார், தோழர் தியாகு பேசுவார், ஒரு சுற்றிலும் ஒரு 50 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் கூட்டம் இருக்கும். அவங்க பேசுகிறதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெடுமாறன் ஐயா விடுங்க, இப்போ தோழர் தியாகோ இல்லை சுபவியோ பேசுகிறதோ மிக வறண்ட அரசியல், போய் சேராத, மக்களிடம் வந்து சேராத, மக்களுடைய வாழ்வியலோட ஒட்டாததாகவே இருக்கும். எடுத்தோடனே அவங்க வந்து தனிநாடு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ இது வந்து சர்ச்சையான விஷயம். இது நான் இதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் வாழ்வியல் ஓட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் ஓட்டத்து கூட அதில் போய் இதைத்தான் பதிய வைப்பாங்க, இதுதான் தமிழ் தேசியம் பதிய வைப்பாங்க. யாருமே வரமாட்டாங்க, ஒருத்தர் வரமாட்டாங்க. எண்ணத்தில் சிந்தனைகளே வந்து வேற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது கிடையாது. நானும் நீங்களும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியம். தமிழ் சங்காத்தம் சொல்லி காரவேலன் கல்வெட்டில் ஒன்று இருக்கும். அவன் என்ன செய்வான், கலிங்க அரசன் அவன். இது வந்து போமோ 165வது ஆண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டு. அவன் என்ன சொல்லுவான், தமிழ் சங்காத்தத்தை நான் உடச்சி போட்டேன்டா அப்படிமா. அந்த சங்காத்தம் எப்படா இருந்துச்சுன்னு சொன்னாக்க 2 விதமான கருத்து உண்டு. ஒன்று வந்து ஒரு சுமார் அதற்கு முன்னாடி 250 ஆண்டுகளாக தமிழர்களுக்கிடையே, தமிழ் அரசர்களுக்கிடையே ஏற்பட்ட சங்காத்தம், ஒற்றுமை. அதாவது நான் யாரோ ஒருத்தன் பேரரசுங்கிறது இல்லை, இது நல்லா நீ கவனிக்கணும். சேரம் பாண்டியன் எல்லாரும் சொல்லுவாங்க, சேரம் பேரரசன் இவன் எல்லாம் அடிச்சுன்னு நொறுக்கிட்டான் இப்படி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தன் முதன்மையான அரசனாக இருப்பான், மற்றவர்கள் அவங்க கூட இருப்பாங்க. இவன் இவங்களை விட்டு கொடுக்க மாட்டான், இவன் அவனை விட்டு கொடுக்க மாட்டான். எல்லாரும் சேர்ந்ததுதானே வந்து அரசு. அந்த சங்காத்தத்தை இவன் உடச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது எவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னு சொன்னால், சில அறிஞர்கள் 250 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் 1300 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. பாண்டிய பேரரசு, சேர பேரரசு, சோழ பேரரசு எல்லாமே இந்த சங்காத்தத்துக்குள்ள இருந்தது தான். அந்த சங்காத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம தமிழராக கூடியிருந்த அந்த சங்காத்தம் மிக அற்புதமான காலம். ஏன் சங்ககாலம் பொற்காலம்னா அந்த சங்காத்தம் தான் பொற்காலம். சரிங்களா? வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து நாம் எல்லாருமே போய் யார் கூடயே சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனிப்பட்ட சாதி குழுக்களா, இன குழுக்களா எங்கெங்கேயோ போய் சேர்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி, வடக்க ஒரு ஜாதி இருந்துச்சுன்னா அந்த ஜாதி கூட போய் இங்கே இருக்கிற சாதி போய் சேர்ந்துக்கிட்டு அந்த பேரை எங்கேயோ வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம். இப்போ அந்த சங்காத்தம் உடப்பட்டு போய் கிடக்குது. இந்த சங்காத்தத்தை மீட்கிறது தான் ஒற்றுமை. இப்போ இன்றைக்கி நம்ம மண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தமிழ் குடும்பத்தோட பகிர்ந்து கொள்வதற்கு பாருங்கள், அது சங்காத்தம். என்னுடைய துயரை, இந்த மண்ணோட துயரை பிரிட்டானியாவில் இருக்கிற தமிழர்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு பாருங்கள், அவங்களுடைய ஆறுதலோ இல்லை நம்ம அவங்களுக்கு தரக்கூடிய ஆறுதலோ, இது தமிழ் சங்காத்தம். இந்த சங்காத்தம் மீட்டெடுக்கப்படணும். ஆனால் உண்மை என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லேயும் ஒற்றுமை இல்லை. அதே போல் நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, பிரிட்டானியா போனாலும் சரி, ஃப்ரான்ஸ் போனாலும் சரி, ஈழத்தமிழர் ஒரு தனி தெருவில் இருப்பாங்க, தமிழ்நாட்டு தமிழர் ஒரு தனி தெருவில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தமிழ் சங்கம் இருக்கும், அவங்க ஒரு தமிழ், ஒட்டுறது இல்லை. அப்போது இந்த அடிப்படையே பிறந்து கிடக்கும் பொழுது இப்போ இவர்கள் பேசுகிட்ட தனிநாட்டு அரசியல்லாம் வந்து திடீர்னு மோடி வராரு, ஐயா வந்துட்டு, ஐயா இந்த தமிழ்நாட்டை வச்சுக்கோங்க, ஆளை யார் இருக்கீங்க, எப்படி ஆள போறீங்க, நம்ம அதுக்குள்ள இங்கே சாதி சண்டை ஆரம்பிச்சிட மாட்டோம், ஏன் ஜாதி தான் ஆளணும், இந்த உண்மையான தமிழ் தேசியம் மலருமானால், இது இப்போ நம்ம பேசிய கருத்துக்கள் முகழுமானால் நமக்கு வந்து ஒரு தனி நாடுங்கிற இது தேவை கிடையாது, அவசியம் இல்லை. இங்கே உங்களோட மற்ற மாநிலத்துக்காரங்களும் அவன் தெளிவாக தான் இருக்கான், அவன் தெளிவாக தான் இருக்கான். இப்போ இந்தியை ஏற்றுக்கிட்டாலும் கூட இப்போ மலையாளிகள் அவர்கள் மொழி சார்ந்த இதில் வந்து அவ்வளோ தீவிர உணர்வோடு இருக்காங்க, கன்னடர்கள் அவ்வளோ உணர்வோடு இருக்காங்க இந்தி உள்ளுக்குள்ள வந்த பிறகு. ஆனால் இங்கே நம்ம இந்தியை தடுத்து நிறுத்தினோம், ஆனால் நம்ம மொழியை இழந்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா இந்தியை தடுத்து நிறுத்தினது நாம,
அதை அந்த பயனை மற்றவங்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. திராவிடர்கள் கரெக்ட். அதை அறுவடை செஞ்சுட்டு போயிட்டு இந்த பசங்களை விட்டாங்கனாக்க இவங்க வந்து நமக்கு ஆபத்துன்ட்டு நம்ம மொழியை அன்னையிலேருந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கையெழுத்து அண்ணாதுரை போட்டது தான். தமிழ் மொழி பாடம் கட்டாயங்கிறத நீக்கிட்டு மொழி பாடமாக்குனார் பார்த்தீங்களா, முதல் கையெழுத்து. அதுதான் அங்கே தொடக்கம். அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன். ஐயா, அந்த 1967 அவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாடத்திட்டங்களுக்கான அந்த சட்டங்கள் உருவாக்குனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போல்லாம் வந்து தமிழ் ஆங்கிலம் கட்டாயம் மொழி 2 லாங்குவேஜஸ் அப்போ இருந்துச்சு. இவங்க எதுவோ இருமொழி கொள்கை இவங்க கொண்டு வந்தவோ அன்னைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. மும்மொழியா இந்திய உள்ள விடாமல் தடுத்தோம். நம்ம தடுத்துக்கிட்டோம். இவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து போயிட்டு தமிழ் மட்டுமே மொழி பாடம்னாக்க மற்ற பிற மொழியாளர்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அதை தமிழ்ங்கிறத அழிச்சிட்டு வெறும் மொழி பாடம். அப்போ என்ன ஆகி போச்சு, யார் வேணா என்ன வேணா படிக்கலாம். பல்வேறு காரணங்கள் அதுக்கு இருக்கு. ஏதாவது ஒரு மொழியை படிச்சுட்டு வந்துடலாம். தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. திராவிடர்களுக்கு ஏன் அந்த ஒரு வன்மம் தமிழ் மீது? என்ன இயல்பான திராவிடர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் அது இயல்பாக வர வேண்டியதானுங்க. நீங்கள் இன்னும் வேற மாதிரி இதை கொண்டு போய் பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். இதை நான் எளிதாக சொல்லிட முடியும். இதுக்கு பதில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான். நீங்கள் வெள்ளையர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி உள்ளே வந்தான்? அன்னைக்கு அவன் வியாபாரம் பண்ணுறேன்னு உள்ளே வந்தான். அது தமிழ்நாட்டு மண் அன்னைக்கு தமிழ் அரசுகிட்ட இல்லை. ஆமாம், ஒவ்வொரு மண்ணை அழகாக வித்துட்டு போயிட்டான். அயலார்கிட்ட இருந்தா அவனுக்கு இது அந்த மண்ணு பிரச்சனை இதே கிடையாது. அந்த இதானா என்ன, வளர்ந்தா என்ன, வீணா போனா எனக்கு என்ன, கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். அப்போ அது என்னாச்சு, தமிழ்நாட்டை கைப்பற்றிய அயலார் வெள்ளையர்கள் யூரோப்பியர்கள் மொத்த இந்தியாவுக்குமே போய் கதை முடிச்சிட்டாங்கல்ல. ஏன்னு கேட்டால் இங்கே மண்ணின் அரசர்கள் இல்லை. மண்ணின் அரசர்லாம் அது என்னோடதுன்னு சண்டைக்கு நின்றுப்பாங்க. அந்த மண்ணுக்கு சொந்தக்காரனுக்கு தானே கோவம் வரும். ஆமாம், இவன் தான் என்ன பண்ணிட்டான், அதுக்கு முன்னாடி நாயக்கர் கால ஆட்சியிலையும் விஜயநகர தொடர்ச்சியிலையும் என்ன பண்ணிட்டான், நம்ம ஆளுங்களே கைக்குள்ளே போட்டுட்டு பாளையமாக பிரிச்சுட்டான். இந்த பாளையம் ஒன்னோடுக்கு, இந்த பாளையம் எதிர்த்து நிற்பவர்களுக்கெல்லாம் ஒரு பாளையத்தை கொடுத்து சமரசம் பண்ணி இந்த பாளையத்தை மூட்டி விட்டுருவாங்க. ஒற்றுமை இல்லாமல் சிறு சிறு குழுக்களாக பிரித்தாள்ற யுக்தி மூலமாகவே அடிச்சு நோக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் அந்த இதை நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் தேசியத்துடைய அவசியம் என்னங்கிறது புரியும். தமிழ் தேசியம் இப்போ நம்ம எவ்வளோவெல்லாம் வந்து இழந்திருக்கிறோம், எவ்வளோவெல்லாம் மீட்க வேண்டிய தேவை இருக்குது. இதற்கு எத்தனை காலம் பயணிக்க வேண்டியது. இப்போ அதில் தான் இப்போ சீமான் எடுக்கிற நிலைப்பாடு அருமையான நிலைப்பாடு. நான் கூட்டணி போக மாட்டேன், கூட்டணியை போய் வச்சுக்கிட்டு 5 சீட்டு 10 சீட்டுன்னு வாங்கிக்கிட்டு நான் வந்து ஏன் அரசியலை பண்ணிட்டு போகிறது இல்லை. இது மிகப்பெரிய படிப்பினை ஏற்பட வேண்டியது, நீண்டகால பயணம் இது. ஆமாம், என் சூழலே தமிழ் இல்லை, எனக்குள்ள இவ்வளோ வேறுபாடுகள், அடிதடி சண்டைகள். இது ஒரு நாளில் எல்லாம் எந்திரிச்சு அமைதியாக தமிழெல்லாம் ஒன்றா வாங்கன்னா வராது. சாதியா பல்வேறு குழுக்களா பிரிஞ்சு கிடக்குது. இதையெல்லாம் சேர்த்து செப்பனிட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. ஆமாம், நீங்கள் எழுதின அந்த சீமான் கட்டுரை வாசிச்ச ரொம்ப சரியாக இருந்துச்சு. சீமானை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடணும், அவரை இப்போ நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சீமானை புரிந்து கொள்வது எப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு நினைப்பு இருக்குது. இல்லை, அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், பிழை இல்லாத மனிதன், முரண்பாடு இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அப்போ அரசியல் காலத்தில் ஒருத்தர் வந்து நமக்கு ஓடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இனம் சார்பாக இல்லை வந்து மொழி சார்பாக ஒரு ஓடிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவருக்குன்னு ஒரு சில குற்றங்களை பிழைகளை ஒதுக்கி வச்சுடுங்க, சேர்க்க வேண்டியது. மீதியை ஆதரிச்சுட்டு பின்னாடி போகும். அதனால பலன் விளையுதா பாருங்க. இப்போ நான் பார்க்குறப்ப பலன் விளையுது. சீமானை வந்து நம்ம இந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சீமான் நாளைக்கு உடனே நான் இப்போ 2024 முதலமைச்சர் ஆயிடணுங்கிறது என் கட்டாயம் இல்லை. சீமான் போடுகிற விதைகள், அவர் வந்து இப்போ நிறைய பிள்ளைகளை பேரை சொல்ல விரும்பலை நான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நல்ல அரசியல் தமிழ் தேசிய நகர்வு தெரியுங்களா. இதெல்லாம் வந்து காலமாகத்தான் முதிர்ச்சி அடையும். நிறைய பேர் இவர் இப்போ சீமான் பேசுகிறத கொண்டு ஒரு துணிச்சல் ஏற்பட்டு ஒரு நல்ல நம்பிக்கைகள் ஏற்பட்டு திடமாக செயல்படக்கூடிய அந்த மக்கள் குமுகம் தாங்க தேவை. இல்லை, இந்த கால இதிலே பயணத்திலேயே எவ்வளோ இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு பயணிக்க வந்தாங்க. ஒரு பொண்ணு பேசும் பேர் தான் எனக்கு தாரிகா, பர்கானா, தாரிகா, அனீஸ் ஃபாத்திமா, சகோதரர்கள் ஹிமாயின், தமிழரசன், அப்துல் காதர், இம்லர், அப்துல் காதர்,
எவ்வளோ அற்புதமாக அபூபக்கர் எவ்வளவு பசங்க. இப்போ இதுதான் வந்து உண்மையானது. தமிழ் இனமாக கட்டி அமைக்கிறதுனா இதுதான். ம். இந்த ஓட்டு வங்கிக்காக, வாக்கு வங்கிக்காக நான் வந்து ஒவ்வொரு சமயமாக இந்த சமயத்துக்கு இப்படி, அந்த சமயத்துக்கு அப்படி, இந்த வகுப்புக்கு இந்த மாதிரி, இந்த வகுப்புக்கு 4 பேர் அமைச்சர், இப்படி போடுற அரசியல் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. இதை ஒன்று சேர்க்காது. சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால சீமானை எந்த விஷயம் இப்போ ஒரு ஒரு சிக்கல்னாக்க, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, இப்போ நானும் நம்ம கூட வரக்கூடிய பயணிக்கிற இன்னொரு சமயத்து தோழரும் உட்காந்து பேசி எளிதாக தீர்த்துட்டு போயிட்டே இருக்க முடியும். அது ஒரு பிரச்சனையாக கூடிய வாய்ப்பே இல்லை நமக்கு. ஏன்னு கேட்டால், இந்த மண் அந்த மாதிரி பக்குவப்படுத்தப்பட்ட மண். பல பதியாவது பண்டு இவ்வுலகம் சொல்வார் திருமூலர். இந்த மண்ணில், இந்த நிலத்தில் உலகம் முழுக்க பல்வேறு நெறிகள் தோன்றி மறைந்தன, தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இதை நீ புரிந்து கொண்டால் போதும். இது எல்லாமே நல்லதுக்கு தான். புரிந்து கொண்டால் போதும். உங்ககிட்ட வந்து அந்த வேறுபாடுகள் வராது. அப்படியே வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடிய வழிகள் உங்களுக்குள்ளேயே இருக்கும். இதுதான் அதோடைய அடிப்படை உண்மை. ஆனால் அதை கொண்டு போய் தப்பா சிக்கலாக்கி, வாக்கு வங்கியாக்கி என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. அதை விடுவோம். அது நம்ம சீமானவர்களை வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். போகிறது வந்து சரியான பயணம்னு நினைக்கிறேன். சரியான பயணம். எவ்வளோ ஆதரிக்கணுமோ அதை ஆதரித்து நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம தமிழர்களுக்கு இதுதான் வாய்ப்பு. சில விதயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அதாவது ஒரு தனி மனிதனா வீட்டுக்குள்ள உட்காந்து பார்க்கறதுக்கும், அரசியல் களத்துல இருந்து இயங்குறப்ப பார்க்குறப்போ, சில வந்து சிலர் நமக்கு பிடிக்காது. சில அரசியல்வாதியை நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா அவர் போய் கட்டிப்பிடிச்சி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அது பொது நாகரிகம், பொது நாகரிகம். அது நாகரிக வாக்குலையும் இருக்கும். சில காரணங்களும், அரசியல் காரணங்களும் இருக்கும். அதை போய் ஒவ்வொன்றா கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. உனக்குன்னு ஒரு உன்னை நம்புறியா நம்பலையா, அவ்வளோதான். நம்புறேன்னு சொல்லிட்டாக்க நம்பி பேசாமல் போய்கிட்டே இருக்கும். அமைதியாக இரு. சில தவறுகள் உனக்கு படுறப்போ அதை சுட்டி காமிச்சிட்டு, ஐயா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மாதிரியான தெலுங்கர்கள் தான் தலைமையை போட்டிருக்காங்க. இந்த இதில் இப்படி ஒரு தமிழை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தளத்தில் பிறமொழியினரை வந்து தலைமை பொறுப்பில் போடுறது வந்து தமிழினத்துக்கு எந்த அளவுக்கு? பாலகிருஷ்ணன் மட்டும் இல்லை, பாலகிருஷ்ணனுக்கு முந்தைய இருந்தார் பாருங்க, விஜயராகவன். அவரும் தெலுங்கர் தான். அவர் எப்படி அலுவலகத்துக்கு வருவார் தெரியுங்களா? நான் நிறைய பார்த்துருக்கேன். நண்பர் தான். அவர் அம்மாவுடைய படத்தை சட்டையில் வச்சிருப்பார், வெள்ளை சட்டையில் தெரியும். அவரை பார்க்குறதும் ஒரு அமைச்சரையோ அல்லது அரசியல்வாதியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் அங்கே அரசியல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் வெளியே போகிற காலகட்டத்தில் பல பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேலே எழுந்தன. அப்புறம் அதெல்லாம் அடங்கி போச்சு, வந்துச்சு. உலக ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அது நினைவில் நிற்கத்தக்க, இப்போ உங்கள் நினைவிலையோ என் நினைவிலையோ நிற்கத்தக்க எந்தவும் பெரிய அளவில் சாதிச்சுட்டு தான் நான் கருதலை. அது மாதிரி தான் இதுவும் போகும். ஆனால் பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறது ஒரு திட்டமிட்ட நகர்வு. ரெண்டு விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். சொல்லலாமான்னு தெரியல, சொல்கிறேன். ஒன்று வந்து, இவர் இந்த சிந்துவெளி விட்ட இடமும் சங்க காலம் தொட்ட இடமும் சொல்லிட்டு புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல சரக்கு கிடையாது. தலைப்பு மட்டும் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிந்து வழியிலேருந்து அங்கேருந்து நகர்ந்து வந்த கூட்டம் தான் தமிழ் கூட்டம் அப்படிங்கிறது உடைய கருதுகோள். இடையில இருக்கிற அவ்வளோ இத்தனை கிலோமீட்டரையும் விட்டுருவார், நேராக அங்கேருந்து வந்துடுவார். அதுக்கான ஏதுக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். இது 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 வந்து எதுக்குன்னு சொன்னாக்க, நீ வந்தேரின்னு சொன்னாக்க திராவிடர்கள் வந்து நீ நீங்களும் வந்தேறிடான்னு சொல்றதுக்கான ஒரு எளிமையான ஒரு இதை அறிவு உலகத்தில் கொண்டு போய் இப்படி வைக்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக தான் அதை அவர்த்தி கொண்டு வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வந்து வர்ற பதட்டம் என்னன்னா, தமிழர்கள் வந்து வெளிப்படைஞ்சிட்டாங்க. என்னடா இவனை வந்து இவ்வளோ நாள் தன்னை திராவிடன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், நானும் சாட்சி, நானும் என்ன திராவிடன் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ இவன் விழிப்புணர்வு அடைகிறான் அப்படிங்கும்போது அவன் இன்னும் பதட்டமாகறான். கூடுதலா அழுத்தம் தெரிவிக்க வேண்டிய அந்த அழுத்தம் தான் திராவிடியன் ஸ்டார். இது வந்து பலகீனத்துல வர்றது, வலுவுல வரல, பலகீனத்துல வந்து அவர்கள் பலகீனத்துல இருக்காங்க. இப்ப தடுப்பாட்டம் ஆடுற நிலையில தான் இருக்காங்க. தமிழ் தேசியம் வெளிச்சி அடைகிற நிலை. ஆமா, அது வந்து பல்வேறு அரசியல் காரணங்களால, பல்வேறு ஆதரவால இப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த தேர்தல் எப்படி ஆகும்னு நமக்கு தெரியல. ஆனால் இதுக்காக நான் சொல்றது, நம்ம வளர்ச்சி நல்லா இருக்கு. தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. இந்த இப்போ நம்ம ஈழத்தில் நமக்கு புதிதாக தமிழர்கள் பெருமை அடையக்கூடிய மாதிரியான தொல் தமிழ் எழுத்து கிடைச்சிருக்கு. சிகை கொற்றவன் ஆரம்பிச்சு பல வார்த்தைகள்லாம் கிடைச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை நல்லா அது வந்து ரெண்டு சொல்கிறேங்க இதில். ஒன்று வந்து சிகை
கொற்றன் எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் ரிசர்ச், அதாவது திடீர் ஆய்வு, உடனடி ஆய்வு, ஆயத்த ஆய்வு, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ஊகம் தான் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் ஊகங்களை சொல்கிறதெல்லாம் ஊகங்களாக எடுத்துக்கலாம். நானும் அப்படி ஒரு ஊகத்தை தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆய்வுங்கிறது அது மிக முறையாக செய்யப்பட வேண்டியது. ஏன்னா அந்த 2 பேர் ஆய்வு பண்ணிட்டாங்க பாங்க, 2 ஆண்டுகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். செய்துவிட்டு அவர்கள் வந்து அந்த இதை வெளியிட்டிருக்காங்க. அதான் திராவிடர்கள் ஆய்வு செய்யலை, அங்கே ஆய்வு பண்ணனால அது வெளியே வருது. ஆய்வு நெறி அது. சிகை கொற்றன் அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னாக்கா, கொற்றனுக்கு பல பொருள்கள் உண்டு. என்னுடைய கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டால், இதை அதோட சூழலை பார்க்கணும். இதோட காலம் 2000 ஆண்டு முற்பட்ட காலம், அதாவது திருக்குறளுக்கு பிற்காலம். இன்னைக்கு அந்த பிரமிடின் காலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் அதற்கு முன்னாடி. இப்போ இந்த கொற்றன் போய் பார்க்குற காலத்துக்கு ஏறத்தாழ 2000 அல்லது 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பிரமிடை போய் பார்க்குறாரு. இப்போ கொற்றங்கிறத வந்து அவன் வந்து ஒரு கொத்தனார்னு எடுத்துக்கோங்களேன். சிகை கொற்றனை, சிகைனா தலைவர், சிகாமணிம்பார். மாணிக்கவாசகர் வந்து சிகாமணிம்பார். சீலம் ஏதும் அறிந்திடாத என் சிந்தை வைத்த சிகாமணி அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். சிகாமணினா தலைவர். இப்போ சிகை கொற்றன்னா அவன் ஒரு தலைமை கொற்றனாக இருக்கலாம், அல்லது அந்த அந்த சிவில் இன்ஜினியரில் தலைமை சிவில் இன்ஜினியராக இருக்கலாம். இப்படி பார்க்குறது தான் அதை வந்து பார்க்கலாம், யூகம் தான் நம்ம அனுமானம். இப்போ இங்கேருந்து ஏன் போகணும்னு சொன்னாக்க, இந்த மாதிரியான கிரானைட் கல்கள் வச்சு கட்டடக்கலை தமிழ்நாட்டில் உண்டு. கல்லணை அப்பயே கட்டிட்டாங்க. என்ன அது போன்ற கட்டடக்கலைகளில் இங்கே தேர்ந்தவர்கள் உண்டு. ஸோ அப்படி ஒரு கொற்றன் அங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு வேலை அவர் அங்கே போய் அவர் அவங்கள வரவழைச்சோ என்னவோ, இது இப்போ 2000 வருஷம் ஆகிப்போச்சு, இல்லை 1500 ஆண்டுகள் ஆகிப்போச்சு, இது இந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு, இது பண்ணியிருக்கு, இதை வந்து ஏதாச்சும் சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், இல்லை நீண்ட காலம் இப்போ எப்படி ஏஎஸ்ஐ பண்ணுறாங்க, கோவில்களுக்கெல்லாம் போகிறாங்க, சில பராமரிப்பு வேலைகள், பேனல் வேலைகள், பெட்பு வேலைகள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது போன்றதுக்கு இந்த முன்னாடியே கூட போயிருக்கலாம், அவர் முன்னாடியே போயிருக்கலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டால், இப்படி ஒரு பரிமாணம் அதற்கு உண்டு. அது அடுத்தடுத்த ஆய்வுகளில் வெளிவரும். அவர் போயிட்டு 5 பிரமிடுகளை பார்த்துட்டு 5 பிரமிடுகள் 8 இடங்கள்ல எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக 5 இடங்களுக்கு போயிட்டு 8 இடங்களில் அவர் பேரை பதிகிறார். அப்படி பார்க்குறப்போ அதோட தேவை என்ன? சும்மா ஒரு வணிகர் இப்போ அம்பானி போகிறாருன்னா எழுதி வச்சுட்டு வருவாரா? அவங்க வரவங்க வந்து இன்னார் வந்தாங்கன்னு பதிச்சு வைக்கலாம். பெரிய ஒரு மதிப்புக்குரியவர் தான் அவர். அப்படிப்பட்ட ஒரு வணிகரா? அல்லது இங்கே இவர் போயிட்டு நான் பார்த்துட்டேன், இது வந்து எனக்கு எப்படி தோணும், சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படின்னு சொன்னாக்க, நான் இன்னார், இந்த ஒரு தலைமை கொற்றன், நான் ஒரு தலைமை சிவில் இன்ஜினியர், இதை நான் வந்து பார்த்து இதை சரி பண்ணியோ இல்லை ஆய்வு பண்ணி இன்னும் ஒரு அத்தாரிட்டி சிக்னேச்சர் அப்படியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால், இன்னும் சில பேர் வந்துட்டு பாருங்கள், ஒன்று இந்த 8 இடங்களில் எழுதப்பட்டது காரணம், இன்னொன்று இன்னும் கொப்பன், சாத்தன், கீரன் இப்படி இருக்காங்க. இதில் கீரனை விட்டுருவோம். சாத்தன்கிறவர் வந்து ஒரு வணிகராக தெரிகிறார், பேரில் வந்து சாத்தன்னாவே ஒரு வணிக குலம்னு சொல்லி அது ரொம்ப நாள் அதை சொல்கிறாங்க. இப்போ சாத்தன் இப்போ இந்த பேரில் இப்போ நாக இளங்கோன்கிற பேரில் அரசனும் இருந்திருப்பார், இளங்கோன்கிற பேரில் வணிகரும் இருந்திருக்கலாம். இப்போ ஏன்னா எங்கள் பகுதியில் வந்து தென் பகுதியில் நாங்கள் வந்து சாஸ்தான்னு சொல்லுவாங்க, அது சாத்தன் தான். சாத்தன் வழிபாடு எங்களுக்கு வந்து குலதெய்வம் சாத்தன். பேராசிரியர் நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன் சொல்லுவார். ஆமாம், அதை ஐயனார்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தென்பகுதியில் நம்ம பங்குனி உத்திரவத்தின் போது வந்து அந்த வழிபாடு சாத்தன் வழிபாடு சாத்தன் வழி தென்பகுதியில் தான் பெரிய லெவலில் இருக்குல்ல. இப்போ நாங்கள் இறையாக தான் கும்பிடுறோம். அது ஒரு லிங்கமோ சிவனாகவோ அல்லது அது வேற இப்போ தான் சிலை வச்சுருக்காங்க, முந்தி வெறும் கல் தான், அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த சாத்தனை வந்து நாங்கள் இறையாக பார்க்குறோம். நீங்கள் அதை வணிகன் சொல்லி அதை வணிகத்துக்குள்ள அடைக்கலாம். பேர் வச்சவர் இருந்திருக்கலாம், ஒரு வணிகராக இருந்திருக்கலாம். அந்த 2 பேரும் விட்டுருவோம், கீரனையும் சாத்தனையும் விட்டுருவோம். கொப்பன் ஒருத்தன் போயிருக்கான். கொப்பம் சொன்னாவே ஒரு பெரிய பள்ளம்னு அர்த்தம். அதாவது இந்த இப்போ குடைவரைகள்லாம் இருக்கு பாருங்க, ஆள் குடை இருக்கு, தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய குடைவரைகள், இதையெல்லாம் வந்து செய்யக்கூடியவன், அதுக்கு பேரே கொப்பம்னு சொல்லுவாங்க. இந்த கொப்பன்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு தொழிற்பெயரோ அப்படிங்கிற ஒரு எனக்கு வரும். ஏன்னா அங்கே அந்த கல்லறைகள் இருப்பாருங்க, அது இந்த மாதிரி நிலவரையில் வச்சு நிலவரையை குடைந்து அல்ல மலைகளில் குடைந்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே எடுத்து கட்டுறதும் ஒரு முறைமை. ஸோ இப்போ இவங்கெல்லாம் போயிருக்காங்கன்னா அந்த மாதிரி, அதாவது இந்த வாய்ப்பு இருக்குது, ஒரு சிவில் ரெவ்யூ, பில்டிங் ரெவ்யூ அந்த மாதிரியான
இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இது என்னுடைய ஊகம்தான். ம். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த இன்ஸ்டன்ட் ரிசர்ச் அது தொடர் ஆய்வுகளில் தானே எல்லாமே வெளிவரது. ரொம்ப நன்றி ஐயா, நீண்ட உரையாடல். நல்ல மகிழ்ச்சி. வணக்கம்.